Hi guys, welcome to Sisa Tamil. நான் ஊட்டி ட்ரிப் போயிருந்தேன். ஊட்டி ட்ரிப்பில் ஒரு பிளாக் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொட்டானிக்கல் கார்டன் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பொட்டானிக்கல் கார்டன் பார்த்திங்கன்னா எல்லா ஹில்ஸோட பெஸ்ட்டான ஒரு கார்டன் பொட்டானிக்கல் கார்டன். இங்கே வந்து ரொம்ப கிளியரான ஒரு கார்டன். இது வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், க்ரீனரி ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து வீக் டேஸில் போனேன். ஸோ அதனால் ரொம்ப எம்டியாக இருந்தது. அந்த அளவுக்கு வந்து க்ரௌட் இல்லை. ஸோ நான் எப்போவுமே டூர் போனோன்னா நான் கண்டிப்பாக எப்போவுமே வீக் டேஸில் தான் போவேன், வீக்கெண்டில் போக மாட்டேன். ப்ளஸ் வந்து எந்த ஃபெஸ்டிவல் டைம்லையும் நான் வந்து போக மாட்டேன், எந்த ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ்லையும் நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஏன்னா அந்த டைம் தான் க்ரௌடாக இருக்கும். நம்ம ஸ்பெண்ட் பண்ணி போனாலும் அது வந்து ரொம்ப நல்லா பார்க்கவும் முடியாது, ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஃபோட்டோஸ் என்ன கிளிக் பண்ணனாலும் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து கிளிக் பண்ண முடியாது, ஒரே க்ரௌடாக இருக்கும். நான் எப்போவுமே டூர் போனேன்னா நான் வீக் டேஸில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அந்த டைம் போனால் தான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண முடியும்னால நான் அந்த டைம் ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த டைம் நான் வீக் டேஸில் போயிருந்தேன். ஸோ அதனால் ரொம்ப க்ரௌடுன்னு நான் சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 10 to 15% க்ரௌட் தான் இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது பார்க்குறதுக்கும், ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் போன டைமில் வந்து ரொம்ப மழைலாம் கிடையாது, ரொம்ப வந்து ஒரு லைட் தூரிட்டு தான் இருந்தது. ரொம்ப மழைலாம் கிடையாது, ரொம்ப தூரிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதுவும் ஸ்டாப் ஆகிடுச்சு. உள்ளே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம், என்ட்ரி ஆகணும். உள்ளே என்ட்ரி ஆனோடனே ஃபுல் க்ரீனரி, மழை லைட்டாக தூரிட்டே இருந்தது. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. க்ரௌடு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ரொம்ப அழகாக இருந்தது அந்த பிளேஸே. ஃபோட்டோ எடுக்கவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃபுல் இந்த கார்டனே. உள்ளே என்ட்ரி ஆனோடனே ஒரு சைடு பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளவர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே போனீங்கன்னா வந்து ஷேப்ஸில் வந்து அந்த பிளான்ட் எல்லாம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஃபோட்டோஸ் எடுக்க நிறைய பிளேசஸ் இருந்தது அங்கே ஃபோட்டோ எடுக்க. பாத்வேயில் பார்த்தீங்கன்னா, வாக்கிங் பாத்வேயில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு க்ரீன் கலர் பிளான்ட்டில் ஒரு ரெட் கலர் ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ரெண்டு சைடுமே ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம வாக்கிங்கில் நல்ல ரோடு போட்டு ரெண்டு சைடும் வந்து ரெண்டு பிளான்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இருக்குது. அந்த சைட்ஸ் வந்து கிராஸ் பார்த்திங்கன்னா வந்து அந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ஷேப்ஸ்லலாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ லாக்டவுன் கொரோனானால மாஸ்க்லாம் உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து அந்த பிளான்ட்ஸ்க்கு வீடு மாதிரி போட்டிருக்காங்க. அதில் வந்து உள்ளே பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆர்ச் மாதிரி பண்ணிவிட்டு அது உள்ளே என்ட்ரி நடந்து உள்ளே போய் அந்த பிளான்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹவுஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. பிளான்ட்ஸ் மட்டும் இருந்தது, இல்லை ஃப்ளவர்ஸ்லாம் இல்லை, வெறும் பிளான்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போமே தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இது நிறைய பார்ட்லலாம் இந்த பிளேஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு எல்லோவிஷ் ஒரு க்ரீன் கலந்த ஒரு பிளான்ஸ், ரொம்ப அழகாக அந்த ஃபோட்டோ எடுக்க பேக்ட்ராப் ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ். இந்த வெளியில் கார்டனில் பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து ஷேப் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பொட்டானிக்கல் கார்டன் நிறைய டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு நிறைய ஹவுஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஹவுஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்கும். ஸோ அனதர் ஹவுஸ், நம்ம இன்னொரு ஹவுஸ் போய் பார்த்தோன்னா வந்து ஃப்ளவர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்தது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் நான் பார்த்ததே இல்லை உண்மையாகவே. ஸோ நிறைய வெரைட்டிஸ், நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது. வயலட், ரெட், மெரூன், நிறைய கலர்ஸ் இருந்தது. ஸோ அந்த ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி அதோட நேம்ஸ் எல்லாமே அழகாக போட்டிருந்தாங்க. நம்ம கிட்ஸ்லாம் நம்ம கூப்பிட்டு போனாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. நிறைய இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நான் பார்த்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது. பிளான்ஸும் இருந்தது. கலர்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. கலர்ஸு ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரி இருந்தது எல்லா ஹவுஸும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கிராஸ் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கூலிங்காக இருந்தது. ரொம்ப கூலிங் வந்து அந்த மழை நின்றுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த மழை லைட்டாக தூரிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் நின்றுச்சு. ஸோ நான் போன டைம் ரொம்ப க்ரௌடு இல்லை. ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபோட்டோஸ் எடுக்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய மரம்லாம் இருந்தது. ரெண்டு சைடும் அழகாக மரத்தை வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்வேல ரெண்டு சைடும் அந்த
பிளான்ஸ் பக்கத்துலேயே வந்து இந்த மரம் டால்டாலாம் நல்லா 2 சைடு ட்ரீஸ் இருந்தது. ஸோ பெரிய ஒரு லான் கார்டன் இருந்தது. ஸோ அங்கங்கே ஒரு ட்ரீ இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது ஃபோட்டோ எடுக்க. பெரிய ஒரு வாட்டர் பாண்ட் மாதிரி இருந்தது. சுற்றி வந்து ட்ரீஸ் இருந்தது. ஸோ அங்கே நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பாண்ட் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. பொட்டானிக்கல் கார்டன்லேயே உள்ளே வந்து நிறைய 3-4 வெரைட்டிஸ் ஆஃப் கிளாஸ் ஹவுஸ் இருந்தது. ஸோ அதில் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா வந்து பிளான்ட்ஸ் மட்டுமே இருந்தது. வித்தவுட் ஃப்ளவர்ஸ் பிளான்ட்ஸ் மட்டும் இருந்தது ஒரு கிளாஸ் ஹவுஸில். அடுத்த கிளாஸ் ஹவுஸில் பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ் வித் ஃப்ளவர்ஸ் இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்தது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருந்தது. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நம்மளுக்கு தெரியாத நிறைய பிளான்ட்ஸ், நிறைய ஃப்ளவர்ஸ், எல்லா நேம்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மாஸ்க் இல்லாமல் கண்டிப்பாக அலோவ் பண்ணுறதில்ல. நான் போன டைம் ஷூட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. வீக் டேஸில் வந்து ரொம்ப க்ரௌட் இல்லை. ஸோ அந்த டைம் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிளேஸ் நிறைய படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நிறைய சினிமா ஷூட்டிங்ஸ்க்கெலாம் நிறைய இந்த பிளேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அழகான பிளேஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பிளேஸ். ஸோ இந்த கார்டன் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இந்த பொட்டானிக்கல் கார்டனில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. ஃபோட்டோஸ்லாம் எடுக்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபோட்டோஸ் எடுக்க நல்ல பேக்ட்ராப் கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் போன டைம் மழை கொஞ்ச நேரம் பெஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் மழை ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த பிளேஸ் நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து நம்ம விசிட் பண்ணோம். ஊட்டிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பொட்டானிக்கல் கார்டன் போங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.